ஏங்க உங்களை கொஞ்சம் சீக்கிரம் வாங்க வாங்கன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆயிருச்சு, சொல்லி இப்படி லேட்டா வந்துட்டு இருக்கீங்க. என்னப்பா பண்றது, வேலை முடிக்க நேரம் ஆச்சு. சரி இந்த வந்துட்டுல 5 நிமிஷம் இருக்கு, துணி மட்டும் பார்த்து வந்துடுறேன். சரி சரி சீக்கிரம் வாங்க. என்னம்மா எங்க வெளியே கிளம்பியாச்சா? ஆமா இந்த ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரலான்னு இருக்கேன். அதுக்கு தான். ஆஸ்பத்திரிக்கா? யாருக்கு என்னமாச்சு? யாருக்கும் எதுவும் இல்லாத, பாப்பாவுக்கு தான் 3.5 வயசு ஆக போகுது. ஆனா இதுவரைக்கும் எதுவுமே பேச மாட்டேன்றா. அதுக்கு தான் ஆஸ்பத்திரி போயிட்டு வரலான்னு இருக்கிறேன். ஏமா இது ஒரு பிரச்சனையா? அவ பேசுவாமா, பேசாம எங்க போகுது? நம்ம கொஞ்சம் லேட் ஆகுது, இதுக்கு போய் ஆஸ்பத்திரி போறோம்ன்றீங்க. ஏத்தே அந்த பக்கத்து வீட்டுக்காரக்கா பையனுக்கு 1.5 வயசு தான் ஆகுது. ஆனா அவன் எப்படி பேசுறான்னு தெரியுமா? இங்க என்னடானா நம்ம பாப்பாவுக்கு 3.5 வயசு ஆகியும் அம்மா அப்பா தவிர வேற எதுவுமே சொல்ல தெரிய மாட்டேன்றது. அதான் டாக்டர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரலான்னு இருக்கிறேன். இங்க வரமா, முதல்ல உன்னை தெரிஞ்சுக்க. ஒரு பிள்ளையோட ஒரு பிள்ளைய சம்மந்தப்படுத்தி பேசுறத நிறுத்து. எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. இதுக்கு போய் ஆஸ்பத்திரிக்கு போலாமாமா? உங்களுக்கு என்னத்த, நீங்க இப்படி ஈஸியா சொல்லிட்டு பேசாம உட்காந்துட்டு இருப்பீங்க. ஆனா உன் பிள்ளை ஏன் இன்னும் உட்காரல, இன்னும் ஏன் நடக்கல, இன்னும் ஏன் பேசலன்னு இங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நான் தான் இங்க கஷ்டப்பட்டு இருக்கிறேன். இங்க வரமா, அடுத்தவங்க 1000 பேசுவாங்க, அதை நம்ம கண்டுக்கிறவே கூடாது. நம்ம பிள்ளை நல்லா இருக்கா, சுறுசுறுப்பா இருக்கா, அது போதும். பிள்ளை இப்ப சோர்வா இருக்கா, மந்துண்டு இருக்கா, அப்பனா ஆஸ்பத்திரியில போய் காமிக்கலாம். அதை விட்டு நல்லா இருக்க பிள்ளைய கொண்டு போய் ஆஸ்பத்திரியில காமிக்க பண்றீங்களேம்மா? ஏமா அப்பனா பிள்ளைய கூட்டி கொண்டு ஆஸ்பத்திரி காட்ட வேணாமா? அதுக்கெல்லாம் ஒன்னும் போக வேணாமடா. சொல்ல போனா இந்த பிள்ளை இப்படி இருக்கிறதுக்கு காரணமே முதல்ல நீங்க 2 பேருங்க. அத புரிஞ்சுக்கங்க. நீங்க என்னத்த இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? பெத்த பிள்ளை பேசாம இருக்கணும்னு எங்களுக்கு மட்டும் ஆசையா இருக்குமா என்ன? இங்க வருமா, நான் உங்களை குறை சொல்றேன்னு நீ தப்பா நினைக்காதீங்க. என்னைக்காவது உங்க பிள்ளைகளோட நீங்க பேசி சிரிச்சு உட்காந்து விளையாடி இருக்கீங்களாமா? எப்போ பாரு ஆளுக்கு ஒரு செல்ல கையில வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு முறையில உட்காந்துக்கிறீங்க. அந்த செல்லத்தை பாக்குறீங்களே தவிர பெத்த பிள்ளைய பாக்குறீங்களாமா? பிள்ளைய ஆசைப்பட்டு உங்ககிட்ட பேச வந்தாலும் அதை விரட்டி விட்டுறீங்க. பின்ன அந்த பிள்ளை எப்படி பேசி பழகும், எப்படி பேச்சு வரும்? அதே மாதிரி முதல்ல அந்த பிள்ளை சோட்டு பிள்ளைகளோட சேர்ந்து விளையாட விடுங்க. அப்பத்தான் அது விளையாடுறது, ஓடுறது, பேசுறது அந்த பிள்ளைகளோட சேர்ந்து பழகும். இங்க வாரு, முதல்ல நீங்க 2 பேர் செல்லையும் தூக்கி தூரம் எரிஞ்சிட்டு பிள்ளையோட சேர்ந்து உட்காந்து சிரிச்சு பேசி விளையாட ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. அப்பத்தான் அந்த பிள்ளைக்கு தன்னால பேச்சு வரும். அதை விட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு போட்டு டாக்டர்கிட்ட போட்டுன்ற பேச்ச விட்டுருங்க.